வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. 50,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நிகழ்ச்சியில 500 பேர் கூட வராதனால திமுகவினர் கடுமையான கோவத்துல இருக்காங்க. அதான் விதிங்கிறது. மறுபடியும் கூப்பிட்டாங்க, நீங்க வந்தாதான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க ஐயா. வேற வழி இல்லாம குட்டிச்சுவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். நேற்று ரஜினி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் முன்னால் உட்கார்ந்திருந்த நபர்களுடைய எண்ணிக்கை 500-ஐ தாண்டாது. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. நீங்க வந்தாதான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க ஐயா. அட பாவி, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? இப்படி ஒரு நிகழ்வில் நாம் பேசுவோம் அப்படின்னு ரஜினி கூட நினச்சிருக்க மாட்டார். எல்லாவும் பார்த்துப்பா. அப்புறம் நல்ல தம்பி, ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், யாருமே இல்லாத கிளாஸ்ல யாருக்குப்பா பாடம் நடத்துறீங்க? ஒரு 4-5 மாசம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்க 2 பேர் முகராசி இருக்கே, கூட்டம் பிச்சிக்கும். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. நம்ம திரையரங்குக்கு போன உடனே ஒரு விளம்பரம் ஒன்று வரும், நான் தான் குட்கா முகேஷ் அப்படின்னு. அந்த விளம்பரத்தில் சொல்லுவாங்க, சோகம் என்னன்னா முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியலன்னு. அது மாதிரி முடிஞ்சிருக்குது கலைஞர் நூற்றாண்டு விழாவுடைய திரையுலக விழா. சோகம் என்னன்னா முகேஷை காப்பாற்ற முடியல. அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாஸ் நடிகர், பேரை தூக்க 4 பேர், பட்டத்தை தூக்க 500 பேர், குட்டிச்சவரை எத்தி பார்த்தா உள்ள பார்த்து தெரியும் கோடி பேர்னு ஏதோ பாட்டெல்லாம் போட்டாப்புல. கடைசியில் பார்த்தா அந்த குட்டிச்சவத்தில் இருந்து 400 பேர் கூட வரல, அந்த கோடி பேரில் 10 பேர் கூட வரல. ரஜினிகாந்த் பேசிட்டு இருக்காரு, ஒட்டுமொத்தமான இருக்கைகளும் காலியா இருக்கு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஐயா ஸ்டாலின் கடும் கோவத்துக்கு போயிட்டாராம். நான் உங்கள்கிட்ட கேட்டனா, ஆகடா உங்கள்கிட்ட கேட்டலா எப்படி அசிங்கப்படுத்துறீங்க, அப்பாவை எதுக்கு அசிங்கப்படுத்த துடிச்சிட்டாப்லையா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த விழாவுக்கு ரஜினி கமல் வந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, விஜய் வருவாரா அஜித் வருவாரா அப்படிங்கறதா தான் இருந்தது. விஜயும் வரல, அஜித்தும் வரல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. எக்ஸ்பெக்ட் பண்ணது விஜய் வருவாரு, அஜித் வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா, நான் வரல. அவங்க நாங்க மிஸ் பண்றது அஜித் சாரை மிஸ் பண்றோம். ஆனா அஜித் விஜயும் வரல, அததான் கொஞ்சம் இருந்தது. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவங்க வருவாங்க. அது வர மாதிரி அடி பேசிக்கிட்டு இருக்க. அது வர மாட்டாது. அது வர டேய் டேய் அவன் வர மாட்டாது. ஏன் மான போச்சு, மரியாதை போச்சு, கௌரவமே போச்சியா? லேடி சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்காங்க, வராம இருந்தாங்க ப்ரொமோஷன்ஸ்க்குலாம். நேத்து கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு அப்படியே சில்லு அழகா கார்ல கையாட்டிக்கிட்டே வந்து ஃபேன்ஸுக்கு டாட்டா காட்டுற மாதிரி. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போறேன். தமிழ் திரையுலகில் கலைஞர் கருணாநிதி செய்த சாதனைகளை, அவர் தமிழ் திரையுலகை புரட்டி போட்டதை. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருகுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே, அதெல்லாமா? அவருடைய வசனங்களால், அவருடைய கதைகளால் புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம், அட அறிவு கட்ட மூதேவி. கமலஹாசன் வந்துதான் ஆகணும், ஏன்னா ஒரு எம்பி சீட்டு அவருக்கு உறுதிப்படுத்தணும். அதனால இங்க வந்துட்டு கலைஞரை பற்றி நான் என்ன கூறுவது, கலைஞர் அவருடைய விரல் பிடித்து நான் ஒரு முறை பாடம் படித்து கொண்டிருந்த அந்த வேளையிலே கலைஞரும் என்னுடைய விரலை பிடித்தார். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துல தலைவராக இருந்து நடிகர் சங்கத்தின் கடனை அடைச்சி
மிகப்பெரிய விழாக்களை எடுத்து நலிவுற்ற கலைஞர்களுக்கு உதவி செய்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து வரைக்கும் வந்த விஜயகாந்துடைய மரணத்திற்கு இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் செஞ்சது என்ன பண்ணீங்க நீங்க? ஒரு பேரணி கூட போலங்க. ஒரு நடிகர் சங்க சார்பாக ஒரு கருப்பு பேஜ் அணிந்து ஒரு பேரணி கூட போகல. விஜயகாந்துக்கு மரணத்துக்கு வராத கூட்டம் எல்லாம் இன்னைக்கு வரும். விஜயகாந்த் மரணத்துக்கு வராமல் இருந்துட்டோம், நடிகர் சங்கத்துக்கு இந்த கலைஞர் நூற்றாண்டுகளை வந்தோம்னா நம்மளை கேள்வி கேட்பாங்கிறதுக்காக இப்போ ஒரு கடந்த 2 நாளா 2-3 பேர் வந்து அழுதுட்டு போறாங்க. எப்படி போச்சு இந்த அப்பாயை விட்டு எப்படிப்பா போனீங்க? அப்பப்பா தூக்கத்துல கிடந்தா தூக்கி வச்சு கொஞ்சம் வைக்கல. அக்கா அப்பா எங்க? அப்பா எங்க? நான் அங்க வந்துட்டு இங்க வர்றேன்னா ரொம்ப சங்கடமாயிரும்னு நியூ இயருக்கு போனவங்க, வெளிநாடுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளோட போனவங்க எல்லாம் வர்றாங்க. கமலஹாசன் பேசுனதை கேட்டிருக்கணுமே. ஒரு எம்பி சீட்டுக்காக மனுஷன் எந்த அளவுக்கு கீழே இறங்கி போய் சொம்படிக்கிறாரே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசினாரு அந்த மனுஷன். சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. கலைஞர் கருணாநிதி கிட்ட என்ன பண்பு இருந்துச்சோ அதே பண்பு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் கிட்டயும் இருக்கு அப்படின்னு போட்டாரே ஒரு போடு. கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இதே கமலஹாசன் தான் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கலைஞர் கருணாநிதியை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா நீங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை, மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா போதும், அதுவே அவரை அசிங்கப்படுத்தின மாதிரி அவமானப்படுத்தின மாதிரி அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா, எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? தனுஷ் இன்னும் ஒரு படி மேல போயிட்டாரு. அவர் சொல்றாரு, அசுரன் படம் வெளியான போது முதலமைச்சர் ஸ்டாலின் எனக்கு போன் பண்ணி பேசினாரு, என்ன பிரதர் அப்படின்னு கூப்பிட்டாரு. இதை கேட்கும் போது முதலமைச்சர் எவ்வளவு எளிமையா இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்கிறாரு. அசுரன் படம் வெளியானது 2019. அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். ஏன் தனுஷ் சார், உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் வித்தியாசமே தெரியாதா? ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படிடா வாழ போறீங்க? அடுத்ததா நடிகர் சூர்யா பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. தாழ்த்தப்பட்ட மக்களோட உரிமைக்காக உண்மையா போராடினது கலைஞர் கருணாநிதி தான் அப்படிங்கிறாரு. எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேலவாங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இதே கலைஞர் கருணாநிதி தான் தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து, ஆதி தமிழர்களை பார்த்து நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டாரு. நாங்க கேட்கிறோம், நான் இந்த கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னாரு. நாங்க என்னன்னா, இது என்னன்னா எதுக்காக இதை சொல்றோம்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைனா என்ன அப்படிங்கறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களை அதிகாரமயப்படுத்துவதுதான் அவங்களுக்கான முதன்மையான உரிமை. அதை இவங்க இத்தனை நாள்ல செய்யவே இல்லை. உங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.